இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை, பிசிஓடி பிரச்சனை, ரெகுலராக டேட் வராமல் தள்ளி போகிறது, 2 மாதங்களுக்கு ஒரு முறை, 6 மாதங்களுக்கு ஒரு முறை பீரியட்ஸ் வர்றது. இதனால நானும் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறேன். ஹார்மோனல் டேப்லெட்ஸ் எடுக்க சொன்னாங்க, மெடிகேஷனில் இருக்க சொன்னாங்க. இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன், அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். எனக்கு எதுவுமே எனக்கு பலன் அளிக்கலை. அண்ட் நான் மாத்திரை போட்டு தான் பீரியட்ஸ் வர வைக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கேனே தவிர்த்து எனக்கு அது நேச்சுரலாக எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியல. நானும் எக்ஸசைஸ்லாமும் கொஞ்சம் பண்ணி பார்க்குறேன், ஆனாலும் என்ன பண்ணுறது அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. 3 விஷயம், நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம், அதை நம்ம யூஸ் பண்ணணும்னாலே, அதை நம்ம கரெக்டாக சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலே அதில் நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனையே வராது. இது பீரியட்ஸ் பிரச்சனைக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, கர்ப்பப்பை சுற்றி ஏதாவது நீர்க்கட்டிகள் இருந்தாலோ இது உங்களுக்கு நல்லாவே கேட்கும். கர்ப்பப்பை பிரச்சனைனா நான் மைல்டான பிரச்சனையை தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் பெரிய லெவலுக்கு பிரச்சனைக்கு இது சொல்யூஷன் உங்களுக்கு சொல்ல வரல. மெயினாக இப்போ நான் சொல்ல போகிற இந்த ரெமிடி பீரியட்ஸ் பிரச்சனைக்கு தான் உங்களுக்கு நல்லாவே கேட்கும். என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடணும், அதை எப்படி கரெக்டாக சாப்பிடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த வீடியோ நான் தெளிவாக சொல்கிறேன். ஓமம், கருஞ்சீரகம், வெந்தயம், இந்த 3ம் அதோட ரெமிடி. என்னன்னு புரியல, நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓமம் 50 கிராம், கருஞ்சீரகம் 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், இந்த 3த்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம அன்றாடம் சமையலுக்கும் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நாட்டு மருந்து கடையிலையும் தாராளமாகவே கிடைக்கும். கடைகள்லையுமே கூட தாராளமாக இது கிடைக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த 50 கிராம் தனித்தனி பாத்திரத்தில் ஃப்ரை பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் 3த்தையுமே சேர்த்து ஒன்றா கொட்டி வச்சுக்கோங்க. அந்த சூடு ஃபுல்லாக ஆறுற வரைக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கு அப்புறமேட்டு அது மிக்ஸி ஜார் இருக்குது இல்லைங்களா, மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா அதை கிரைண்ட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு டெய்லி நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடுவீங்க இல்லைங்களா, நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன், ரொம்பலாம் வேண்டாம், 1 டீஸ்பூன் கூட கிடையாதுங்க, 1/2 டீஸ்பூன் எடுத்து வாயில் எப்படி ஒரு மாத்திரை போட்டு தண்ணி குடிப்பீங்களோ அதே மாதிரி வாய்க்குள்ளே போட்டுட்டு தண்ணி குடிங்க. இது பயங்கரமாக எட்டிக்க கசப்பு மாதிரி தான், ஒரு நல்ல கசப்பாக இருக்கும். ஆனால் உடம்புக்கு இனிப்பை விட எப்படி கசப்பு நல்லதுங்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த கசப்பை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இர்ரெகுலர் பிரச்சனை பீரியட்ஸ்னால இருக்கவே இருக்காது. இது பீரியட்ஸ் மட்டும்தான் கிடையாது, வயிற்றில் சுற்றி கர்ப்பப்பையை சுற்றி குட்டி குட்டியாக இருக்க நீர்க்கட்டிகள், அழுக்குகள், இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுங்க. இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே இர்ரெகுலராக வர பீரியட்ஸ் உங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் இது ரெகுலராகவே உங்களுக்கு கரெக்டாக அந்த பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இது பீரியட்ஸ் வர டைமில் நம்ம சாப்பிடக்கூடாது, மற்ற டைமில் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு பீரியட்ஸ் இருக்க டைமில் கூட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டே வரணும். எதனால் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு சைடில் வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன மைல்டான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் எல்லாமே வெளியில் வந்துடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். நன்றி.